ஹலோ விவர்ஸ், சவுதி அரேபியா, ஏமன், ஈரான் இந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா 70% லேண்ட் வந்து வேக்கண்டாக இருக்குது. அதேமாதிரி லிபியா, அல்ஜீரியா, எகிப்தில் பார்த்தீங்கன்னா 80% லேண்ட் வேக்கண்டாக இருக்குது. ஈராக்கில் பார்த்தீங்கன்னா 40% லேண்ட் வேக்கண்டாக இருக்குது. பாலஸ்தீனத்தோட மக்கள் தொகையை போல் 50 மடங்கு மக்களை தங்க வைக்கிற அளவுக்கு இவங்கள்ட்ட கெப்பாசிட்டி இருக்குது. இருந்தாலும் இஸ்ரேலில் வந்து காசாவில் வந்து போர் தொடுத்தப்ப தாக்குதல் நடத்தினப்ப லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டாங்க. அந்த பாதிக்கப்பட்ட முஸ்லீம்கள் ஈவன் தோ வந்து காசா வந்து பக்கத்தில் தான் இருக்குது, இந்த நாடுகளுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. எந்த ஒரு முஸ்லீம் நாடும் அவர்களுக்கு வந்து அடைக்கலமே தரலை. அவர்கள் வந்து எங்கே போகிறாங்க? அடைக்கலமாக வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு போகிறாங்க, இல்லை வளர்ந்த நாடுகளுக்கு போகிறாங்க, இல்லை அமெரிக்காவுக்கு போகிறாங்க, அப்படி இல்லைன்னா இந்தியாவோட காஷ்மீர் கூட வராங்க. இவர்கள் வந்து எந்த இடத்துல வந்து முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டாலும், குறிப்பாக வந்து ரோஹிங்கா முஸ்லீம்ஸ் வந்து அவங்களுக்கும் வந்து அடைக்கலம் தரல எந்த அரபு நாடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானில் நிறைய வந்து உள்நாட்டு சண்டையில் நிறைய முஸ்லீம்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க, அவர்களுக்கும் அடைக்கலம் தரலை. அடுத்தது வந்து இனக்கலவரம் அங்கங்கே நடக்குது, சிரியாவில் எங்கே பார்த்தாலும் நடக்குது. எந்த ஒரு முஸ்லீம்களுக்கும் என்ன பண்ணுறாங்க, இந்த வளர்ந்த முஸ்லீம் நாடுகள், பணக்கார நாடுகள் எப்பயுமே வந்து என்ன பண்ணல, அவங்கள்ட்ட இடம் இருந்தாலும் அவங்க அடைக்கலம் தரத்துக்கு முன் வரவே இல்லை. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அகதிகள்ன்ற போர்வையில் எங்கே போகிறாங்க? ஈரான்றது முன்னாடி வந்து பெர்ஷியான்ற ஒரு நாடாக இருந்துச்சு. அதுக்குன்னு தனி கலாச்சாரம், கல்ச்சர் எல்லாமே இருந்துச்சு. இப்போ அந்த இடம் வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு முஸ்லீம் நாடாக மாறிடுச்சு முழுசாகவே. அடுத்தது வந்து லெபனான் ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது கிறிஸ்துவ நாடாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட முஸ்லீம் டாமினேஷன் கண்ட்ரியாக இருக்குது. அதேமாரி தான் யுனைடெட் கிங்டம், ஃப்ரான்ஸு, இந்த மாதிரி நிறைய நாடுகள் அகதிகளை எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அவர்கள் வந்து நிறைய இனப்பெருக்கம் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, அந்த நாட்டையே வந்து டாமினேட் பண்ணுற அளவுக்கு ஆகிட்டாங்க. சரி, இப்போ வந்து சைனாவில் பார்த்தீங்கன்னா, இப்போ சவுதி அரேபியா என்ன பண்ணியிருக்காங்க, ஏமனில் நடந்த சண்டையில் லட்சக்கணக்கான முஸ்லீம்களை கொண்டிருக்காங்க. அதேமாரி இந்த ஆப்கானிஸ்தானில் உள்நாட்டு போர்லேயே வந்து ஏகப்பட்ட முஸ்லீம்கள் இறந்துருக்கிறாங்க. அவர்கள் அடிச்சுக்கிட்டதே வந்து யார் வந்து ஆட்சிக்கு வரணுன்ற அந்த போட்டியில் அவர்களுக்குள்ள குழுவில் அடிச்சுக்கிட்டது தான். அடுத்தது சியா, சன்னி அப்படின்ற இரு பிரிவுகளுக்கு இடையில் வந்து நிறைய சண்டைகள் நடந்து ஏகப்பட்ட முஸ்லீம்கள் வந்து லட்சக்கணக்கான முஸ்லீம்களை இறந்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் சிரியா வந்து ஒரு கலவர பூமியாக தான் இருந்துகிட்ருக்குது. ஸோ இப்படிலாம் வந்து எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாலும், ஈவன் தோ இதில் சைனாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உய்குர்ன்ற மாகாணத்தில் வந்து எவ்வளோ ஒரு மிகப்பெரிய அடக்குமுறையை வந்து சைனா வந்து கட்டவிழ்த்து விட்டு அந்த முஸ்லீம்களை வந்து இரண்டாம் தர மக்கள் மாரி நடத்தி நிறையா வந்து இறப்புகள்லாம் அங்கே நடந்திருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கேள்வியே வந்து எந்த ஒரு சவுதி அரேபியாவும் கேட்கல. ரோஹிங்கா முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டப்பையும் எதையும் கேட்கல, போல வரல. ஸோ இப்போ அவர்களோட இது என்னன்னா வந்து ஏன் கேட்கல சைனாவை அப்படின்னா, அவர் வந்து அவரோட எண்ணெயை கன்சியூம் பண்ணக்கூடிய மேஜர் வந்து ஒரு நுகர்வோர். அதனால் வந்து அவர்களை வந்து அவங்க கேட்கல. அவங்களுக்கு வந்து பணம் தான் பிரதானம். அதேமாரி தன்னோட நாடு வந்து சேஃபாக இருக்கணும், தாம கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இதேமாரிலாம் யாராவது வந்து நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய த்ரெட்டாக இருந்துடக்கூடாது. உலகத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் போய் இது பண்ணுங்கள், எந்த நாடை வேணாலும் முஸ்லீம் நாடாக மாற்றுங்க. ஆனால் நாங்கள் வந்து என்ன இருக்கணும், எந்த ஒரு கம்ஃபர்ட் லெவல்லையும் வந்து கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் ஆகாத இருக்கணுன்ற அந்த கொள்கை தான். ஏன்னா இவ்வளோ பெரிய நிலப்பரப்பை வச்சுக்கிட்டு ஒரு சகோதரன் தானே, அவனுக்கு ஏன் தரமாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு கொஷினை யோசிச்சு பாருங்கள். அவர்களோட நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, உலகம் ஃபுல்லாக தன்னோட மதம் ஆளணும் அப்படின்ற ஒரு நோக்கமாக கூட இருக்கலாம். ஜெய்ஹிந்த். மீண்டும் ஒரு பதிவில் பார்ப்போம்.